வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட 2nd யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மை கார்டன். ரீட் அலவுட். ஃபஸ்ட்டு வந்து ரீட் அலவுட். வாணி goes to the market. She buys a pink rose, a red hibiscus, a few marigolds and jasmines. சூஸ் ரைட் அண்ட் மேட்ச். இதுலேருந்து சூஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் அ ரெட்டு இதில் ரெட் கலரில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைபிஸ்கஸ்ன்னு ஸ்பெல்லிங் எழுதிக்கிறோம். அடுத்து இட் இஸ் அ ஒயிட் கலரில் ஜாஸ்மின், அதனால் ஜாஸ்மின் எழுதிக்கிறோம். இட் இஸ் அன் ஆரஞ்சில் மேரிகோல்டு எழுதிக்கிறோம். இட் இஸ் அ பிங்க் கலரில் ரோஸ் இருக்குது. அது மாதிரி இந்த கலரில் எது இருக்கோ அதை எழுதிக்கிட்டு இப்போ ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின், மேரிகோல்டோட மேரிகோல்டு, ரோஸ் கூட அப்படியே அந்த பிக்சரையும் மேட்ச் பண்ணிக்கிறோம். ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த கேர்ள் என்ன வச்சுருக்கா, ஷி ஹேஸ் அ மேரிகோல்டு, இட் இஸ் ஆரஞ்ச், இதுதான் கரெக்டாக. அடுத்து ஹி ஹேஸ் அ ஹைபிஸ்கஸ், இட் இஸ் ரெட். அடுத்து ஷி ஹேஸ் எ ரோஸ், இட் இஸ் பிங்க். ஃபஸ்ட்டு 3மே ரோஸ் தான், அதில் என்ன இருக்குது, பிங்க் கலரில் இருக்கிறது தான் நம்ம ஷேட் பண்ணணும், அது பிங்க் ரோஸுங்கனால. ரீட் அண்ட் ரைட் ஃபியூ லைன்ஸ் அபவுட் த பிக்சர். அவங்க வந்து மாடலுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க, அதை மாடலாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த பிக்சருக்கு உள்ள சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் அ சன்ஃப்ளவர், இட் இஸ் எல்லோ. ஐ லைக் திஸ் ஃப்ளவர், இட் இஸ் இன் மை கார்டன். அவங்க கொடுத்துருக்க மாடல்லே நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், இதை எழுதிக்கலாம். ரீட் அண்ட் ஷேடு. இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஹூ லவ்ஸ் ஃப்ளார்ஸ், யார் ஃப்ளார்ஸை விரும்பினா அப்படின்னு கேட்டால் இங்கே கொடுத்துருவேன் பாருங்க. ராணி லவ்ஸ் ஃப்ளார்ஸ், அப்போ ராணி லவ்ஸ் ஃப்ளார்ஸுங்கிறத ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து விச் ஃப்ளார் டஸ் ஷீ நாட் ஹேவ் இன் ஹர் கார்டன், அவளோட கார்டனில் இல்லாத ஃப்ளார் எது அப்படின்னு கேட்குறாங்க. டெய்ஸி இருக்குது. அடுத்தது ஹைபிஸ்கஸும் இருக்குது, ரோஸும் இருக்குது, அப்போ இல்லாதது லில்லி தான். அண்ட் டஸ் நாட் ஹேவ், அவங்க கார்டனில் இல்லாதது தான் கேட்டாங்க, அதனால் லில்லி. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ராணி அண்ட் ஹர் மதர் வாட்டர், இதில் என்ன பண்ணிருக்காங்க, வாட்டர் த பிளான்ட்ஸ் தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ அதை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வாட்டர் த பிளான்ட்ஸ் யாருன்னா ராணி அண்ட் ஹர் மதர், அதனால் இதை ஷேட் பண்ணிருக்கோம். அடுத்து விச் அதர் பிளான்ட் டஸ் ராணி லைக் டு க்ரோ இன் ஹர் கார்டன், என்ன வளர்க்கணும்னு விரும்பினானா ஷி ஆல்சோ லைக் டு க்ரோ ஜாஸ்மின் இன் த கார்டன், அவள் ஜாஸ்மின் தான் வளர்க்கணும்னு நினச்சா, அதனால் ஜாஸ்மின். ஃபைண்ட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த டிக்ஷனரி. டெய்லிங்கிறது எவ்ரிடே. ரைட் 2 சென்டென்சஸ் அபவுட் த ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸை பற்றி 2 சென்டென்ஸ் தான் எழுத சொன்னாங்க. நம்ம 2 வேணாலும் எழுதிக்கலாம், இதில் இழப்புனாலும் இதில் ஏதாவது 2 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் அ மேரிகோல்டு, இட் இஸ் ஆரஞ்ச், இட் இஸ் இன் மை கார்டன், இல்லை ஐ லைக் மேரிகோல்டு, எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச 2 சென்டென்ஸ் எழுதிக்கலாம். திஸ் இஸ் அ டுலிப், இட் இஸ் பிங்க். அடுத்து லிசன் அண்ட் ரைட். அதில் சொல்கிறத இந்த 2 பேராகிராஃபையும் நம்ம அப்படி எழுதிக்கலாம். சொல்ல அப்படி எழுதிக்கலாம். அடுத்து ரீட் அண்ட் ட்ரா. இப்போது இங்கே பாருங்கள், எ கேர்ள் இஸ் இன் த கார்டன், ஷீ சீஸ் எ பேர்ட் ஃப்ளை ஃப்ரம் எ ட்ரீ. அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்கான்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு கார்டனில் இருக்கான்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பேர்டு வந்து ட்ரீலேருந்து பறக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கார்டன்னாலே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும், அதனால் சன்னு க்ளவுட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம், பூச்செடிகள் இருக்கும், கீழே புஷஸ் இருக்கும், பொருட்கள்லாம் இருக்கும், அது போட்டுக்கிறோம். இது கேர்ள் மாதிரி தெரியுதான்னு தெரில, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேர்ள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரீலேருந்து தான் பேர்டு வந்து பறக்குதுங்கனால ட்ரீலேருந்து பேர்டு ஃப்ளை பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் சால்வ் த பசில். இங்கே நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க பேர்ட்ஸுக்கு, அந்த பேர்ட்ஸோட நேம் எல்லாம் அந்த நம்பருக்கு நேராக எழுதுனீங்கன்னா அந்த பசில் வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ ஒன் வந்து ஈகிள் அப்படின்னு அதோட ஸ்பெல்லிங்கை கரெக்டாக எழுதணும். அடுத்து செகண்டு வந்து க்ரோ, தேர்ட் வந்து சன்ஃப்ளவர், 4th one மேரிகோல்டு, 5th one crane, 6th one டெய்ஸி. இதில் நம்பர்ஸ் படி அந்த நேமை வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுனா பசில் வந்து சால்வ் ஆகிடும்.
அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் ஃபியூ சென்டென்சஸ் அபவுட். இதை பற்றி ஃபியூ சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க. இது வந்து என்னது, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். அவங்க கார்டனில் என்ன பண்ணுது, த டக் இஸ் ஸ்விம்மிங், பேரட் இஸ் ஈட்டிங் கோவா, த பீகாக் இஸ் ஸ்டாண்டிங் நியர் த பாண்டு, த க்ரோ இஸ் சிட்டிங் ஆன் த ட்ரீ. இதுதான் இல்லை, நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ இந்த இதை பார்த்து பிக்சரை பார்க்கும்போது அந்த சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக நீங்கள் எழுதலாம். அடுத்து ரீட் மை தாட்ஸ். இங்கே ஒரு பிக்சர் வரைஞ்சி நம்ம செய்கிறோம். இப்போ கார்டன் நம்ம படித்ததுனால கார்டன் பிக்சரே வரைஞ்சிக்கிறோம். அடுத்து ஐ ஹாவ் அ beautiful garden, the coconut tree is tall, the coconut tree is tall, the banyan tree is big, there are many colorful flowers and birds, I like my garden very much. அதை பற்றி எழுதிக்கலாம். அடுத்து ரீட் அண்ட் மேட்ச். there is an elephant, எலஃபண்ட்டை கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். she has a ring, இங்கே ரிங் வச்சுருக்க பிக்சரோட மேட்ச் பண்ணிக்கிறோம். it is a dolphin, the king is in the photo. சூஸ் ஃபில் அண்ட் மேட்ச். இங்கே இது என்னது, கேஐன்னு வந்திருக்கு, கீ. இங்கே பிக்சரில் என்ன இருக்குது, கிங் இருக்காங்க. அப்போ கிங் இங்கு தான் வரும். இங்குனாலே என்ஜி சேர்ந்தது தான் இங்கு. ஓகேவா, அப்போ கிங். அடுத்து எலஃபண்ட். எலஃபண்ட்டில் எல்லாம் இருக்குது, என்ன சவுண்டு மிஸ் ஆகுதுன்னா இஃப்ங்கிறது. இஃப்க்கு என்ன வரும், பிஹெச். அப்போ எலஃபண்ட் பிஹெச் போட்டுக்கிறோம். அடுத்து த்ரீ. நம்ம த்ரீயில் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் டூ லெட்டர்ஸ் மிஸ் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு என்னது, இத்துக்கு டிஹெச். இதை ஃபில் பண்ணிட்டோன்னா எந்த வேர்டு எந்த லெட்டர் வரும்னு சொல்லி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த த்ரீக்கு என்ன வரும், டிஹெச். கிங்குக்கு என்ஜி, எலிஃபண்ட்டுக்கு பிஹெச் மிஸ் ஆச்சு. அந்த பிக்சரையும் மேட்ச் பண்ணிக்கிறோம். ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். விச் வேர்ட் ஹேஸ் த சேம் சவுண்ட் டிஹெச் ஆஸ் இன் ஃபாதர். ஃபாதரில் வர மாதிரியே அதே சேம் சவுண்டு டிஹெச் எதில் வரும்னா பிரதர். அடுத்து த டேஷ் ரிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஒன்றுங்கிறதுக்கு முன்னாடி 2 லெட்டர்ஸ் சேர்ந்தால் ரிங்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதில் என்ன ரிங் ஆகும், ஃபோன் ரிங் ஆகும். அதனால் பிஹெச், ஃபோன் ரிங்ஸு. அடுத்து ஷேட் த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் சேம் எண்டிங் சவுண்டு. ஸ்டார்டிங் சவுண்ட் கேட்கல, எண்டிங் சவுண்டு கேட்குறாங்க. எண்டிங் சவுண்டு கிங், விங். ஷேட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். இது என்னது, தம்ஸ் அப் காட்டுவாங்களா, அப்போ தம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். த டேஷ் டைவ்ஸ் இன் த வாட்டர். இந்த பிக்சரை பார்த்தா இதில் என்ன டைவ் அடிக்குது, டால்ஃபின். த டால்ஃபின் டைவ்ஸ் இன் த வாட்டர். அடுத்து இதில் என்ன இருக்குது, எலிஃபென்ட்ஸ் இருக்குது. த எலிஃபென்ட்ஸ் ஆர் அண்டர் த ட்ரீ. த டாக் ஸ்லீப்ஸ் ஆன் த, இங்கே பாருங்கள் நடக்கிற பாதையில் படுத்திருக்கு, அதனால் இது என்னது, பாத்து. டாக் ஸ்லீப்ஸ் ஆன் த பாத்து. த டேஷ் இஸ் இன் த பாக்ஸ். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, ரிங். த ரிங் இஸ் இன் த பாக்ஸ். ஹீ ஸ்பீக்ஸ் ஓவர் த ஃபோன். எதில் பேசுகிறாங்க, ஃபோனில், அதனால் ஃபோன். அடுத்து ரைட் எ வேர்ட் ஃபார் த கிவன் சவுண்ட் அண்ட் ஃப்ரேம் எ சென்டென்ஸ். இப்போ இந்த வேர்டுக்கு இந்த பிஹெச் வச்சு என்ன பண்ணுறோம், எலஃபண்ட். டிஹெச்சுக்கு 3, இங்குக்கு ரிங். இப்போது இதை வச்சு சென்டென்ஸ் உருவாக்குறோம். எலிஃபண்ட், த எலிஃபண்ட் இஸ் பிக். அடுத்து 3, ஹீ இஸ் 3 years old. he is 3 years old. அடுத்து ring, she has a diamond ring. இல்லை she has a ring, இல்லை gold ring, எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். read and shade the correct question for the sentence. Ram sees a king in the photo. Ram sees a king in the photoன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கொஷின் கேட்டால் ராம் வந்து எங்கள் ஃபோட்டோவில் பார்த்தான்னு சொல்லுவோம். வாட் டஸ் ராம் சி, என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்டால் தான் கிங் இந்த ஃபோட்டோ பார்த்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மீதி எல்லாமே கொஷின் சூட்டபுளாக இருக்காது, அதனால் இதுதான் கரெக்டான கொஷின். அடுத்து த மோத் இஸ் ஆன் த பாத். வேர் இஸ் த மோத், மோத் எங்கன்னு கேட்டால் தானே நம்ம பாத்தில் இருக்குன்னு சொல்லுவோம், அதுதான் சொல்லியிருக்காங்க வேர். அடுத்து தெர் ஆர் 3 elephants. தெர் ஆர் 3 elephants இருக்குது. எங்கே 3 எலிஃபெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன கொஷின் கேட்டால் சொல்லுவோம், எத்தனை எலிஃபெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் தானே. அப்போ எத்தனைங்கிறது என்னது, ஹவு மெனி அப்படிங்கிறது தான் கொஷின் வந்தால் தான் நம்ம கவுண்ட் நம்பர் சொல்லுவோம். ஹவு மெனி எலிஃபெண்ட்ஸ் ஆர் தெர், தெர் ஆர் 3 elephants. ராம் லைக் டு டேக் ஃபோட்டோஸ். இதில் ஹூ லைக்ஸ் டு டேக் ஃபோட்டோஸ் அப்படின்னா தான் ராம் தான் ஃபோட்டோஸ் எடுக்க விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி
நம்ம who likes to take photos அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் ஆன்சரை ஷேட் பண்ணிக்கணும் அந்த ஆப்ஷனை. அடுத்து மை ஜார்னல், மை ட்ரீம் கார்டன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குன்னா, ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கார்டன், தெர் ஆர் மெனி ட்ரீஸ், மெனி பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். Flowers in the garden. My mom watering the plants daily. I like to play in my garden. இங்கே ஒரே ஒரு மெனி ட்ரீஸ் மெனி பிளான்ட்ஸ்ன்னு எழுதினாலும் சரி தான், இல்லைனா மெனி விட்டுட்டு மெனி ட்ரீஸ் பிளான்ட்ஸ் பேர்ட்ஸ்ன்னு எழுதினாலும் தப்பு இல்லை. மை ஜர்னல், மை ட்ரீம் கார்டன். I have a beautiful garden. There are so many trees, plants and flowers in my garden. There are so many birds in the garden. I like my garden very much. I can do. Tick the correct sentence for the picture. Seema has a tulip. அவங்க பாப்பா கையில் என்ன வச்சுருக்கு? துலிப் தான் வச்சுருக்கு, அதனால் துலிப் டிக் பண்ணுறோம். அடுத்து this is a banyan tree. அடுத்து the crow is on the, இது என்ன ட்ரீ? மேங்கோ ட்ரீ. ரைட் a word of the same sound. ஃபோட்டோ, டால்ஃபின், எலஃபண்ட் அப்படின்னா இஃப்னு வருது. அப்போ அதே சவுண்டில் வரக்கூடியது ஃபோன், பிஹெச்சில் வரக்கூடியது. ஓகேவா? அடுத்து பாத், தம்ப், திங்க், த்ரீ. சிங், டாங், ராங், கிங். Write 2 sentences about the picture. Hibiscus. This is a hibiscus. It is red. This is a pigeon. It is my favorite bird. This is a coconut tree. It is tall. அடுத்து 2. Fill in the blanks. The girl sing a song. The moth is on the path. The elephant is in the photo. ரீட், ஷேட் அண்ட் ரைட். இப்போது இதை படிச்சுட்டு ஷேட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. வேர் இஸ் கார்த்திக்? கார்த்திக் இஸ் ஆன் த பீச். அதனால் அதை ஷேட் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்து வாட் டஸ் கார்த்திக் சி? கார்த்திக் சீஸ் ஏ டால்ஃபின். ஹி சீஸ் ஏ டால்ஃபின். அடுத்து வாட் டஸ் கார்த்திக் டூ வித் ஹிஸ் ஃபோன்? ஹி டேக்ஸ் ஏ ஃபோட்டோ இன் ஹிஸ் ஃபோன். அதை எடுத்து எழுதிக்கிறோம், ஷேட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுகிறோம். அடுத்து ரைட் 3 sentences about the given picture. இது வந்து குக்கு. இட் இஸ் பிளாக். இட் லுக்ஸ் லைக் ஏ க்ரோ. அடுத்து this is a banyan tree. It is big. I swing on its aerial roots. AERIAL, aerial roots. Thank you.